இ-சேவை வெப்சைட்ல ஆன்லைன்ல இன்கம் சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இதை அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காப்பி, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க குடும்ப ஸ்மார்ட் ரேஷன் கார்டு காப்பி, இது மூணையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி ஃபைலா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து இந்த இமேஜோட சைஸ் 50 கேபிக்குள்ள ரெடி பண்ணிக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்ல ஆதார் கார்டு ரேஷன் கார்டையும் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி 200 கேபிக்குள்ள நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஃபார்வர்ட் பண்ணி அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த 3 ப்ரூஃப் தான் உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ண தேவையானது. இது மூணையுமே இந்த மாதிரி ஃபார்மேட்லயும் சைஸ்லயும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல இ-சேவை லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா tnisavai.tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இந்த கார்னர்ல பாருங்க இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி என்னுடைய வெப் பேஜை நான் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு மாத்திக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க சிட்டிசன் லாகின் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே என்ட்ரி பண்ணிருங்க. இந்த கேப்சாவை இந்த இடத்துல கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க இ-சேவையில உங்களுடைய ஐடி லாகின் ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்ல பாருங்க உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட்லாம் இதுல காட்டும். இப்ப நம்ம அப்ளை பண்ண போறது இன்கம் சர்டிபிகேட். அதனால இதுல REV 103 இன்கம் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்னு கீழே இருக்கு பாருங்க, இது கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கேன் நம்பர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், நீங்க பார்த்து உங்களுக்கு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, இதுல உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி சர்ச் அப்படின்னு கொடுங்க. இல்ல உங்களுக்கு கேன் நம்பர் இருந்துச்சுன்னா கேன் நம்பர் என்ட்ரி பண்ணி சர்ச் அப்படிங்கறது கொடுங்க. இது ரெண்டுல எது வேணா கொடுக்கலாம். நீங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணாலும் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி தான் வரும். நான் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி இங்க சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கீழே பாருங்க உங்களுக்கு கேன் நம்பர், நேம், அவங்களோட ஹஸ்பண்ட், ஃபாதர், கார்டியன், மதர் நேம், அப்புறம் மொபைல் நம்பர் வந்துருச்சு. இப்போ நீங்க இந்த கேன் நம்பரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் இங்க கொடுத்திருக்காருங்க பாருங்க, 065 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு OTP வரும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், 065 அவங்களுடைய முழு மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருக்க ஜெனரேட் OTP அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணணும். இப்போ நான் அந்த கேட்ட டீடைல்லாம் என்ட்ரி பண்ணிட்டேன். ஜெனரேட் OTP அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் OTP அப்படிங்கறத கொடுக்கணும். நான் OTP கண்டு வெயிட் பண்ணேன். இப்போ எனக்கு OTP ரிசீவ் ஆயிடுச்சு. OTP என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ கன்ஃபார்ம் OTP அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த இடத்துல யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு OTP அப்படின்னு வந்துருச்சு. வந்தது இங்க பாருங்க கீழே ப்ரொசீட், எடிட் கேண்டிடேட், சேவ் அஸ் நியூ அப்படின்னு வந்துருச்சு. ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கேண்டிடேட்ல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்ல கேண்டிடேட்ல உங்களுக்கு மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இந்த மாதிரி எது சேஞ்ச் பண்ணணும், இல்ல வேற எது டீடைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் கேண்டிடேட்ல யூஸ் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீவா உங்களுக்கு சேவ் பண்றது. ஏதாவது நீங்க எடிட் பண்ணீங்க அப்படின்னா நான் இதுல வந்து ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஆல்ரெடி எல்லா டீடைலுமே கரெக்டா இருக்குது. ஸோ ப்ரொசீடை கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போறேன். இப்போ பாருங்க உள்ள உங்களுக்கு கேண்டிடேட்ல நம்ம என்னென்ன என்ட்ரி பண்ணமோ அப்ளிகேஷனோட டீடைல் நம்மளுக்கு இதுல வருது. இதுல நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க டீடைல் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டோட்டல் மெம்பர் இன் ஃபேமிலி அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யாருக்கு இப்ப இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றோமோ அவங்களுடைய சேர்த்து அந்த குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரோ அதை இதுல என்ட்ரி பண்ணணும். நான் அப்ளை பண்றவங்களுக்கு மொத்த குடும்பத்துல 3 பேரு, அதனால நான் அதுல 3 அப்படின்னு என்ட்ரி பண்ணிடுறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு நேம் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, இதுல வீட்டோட தலைவர், அதாவது இப்ப நான் அப்ளை பண்ற போறது ஒரு பையனுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஓவராலா என்ட்ரி பண்ணுங்க. அவங்களுடைய அப்பா, அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க, அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ட்ரி பண்ணலாம். ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே என்ட்ரி பண்ணணும். சோ என்ன பண்றோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீட்டுல அப்பா பேரோட ஆரம்பிக்கிறேன். அவங்களுடைய நேம், ஏஜ் ரெண்டு என்ட்ரி பண்ணிட்டு இதுல அவங்களுடைய பெயரை தமிழ்ல எழுதிருங்க. நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி டேப் பண்ணால அது தமிழ்ல வந்துடும். அடுத்து ஆனா பெண்ணா அப்படின்னு செலக்ட் பண்ணிருங்க. என்ன தொழில் பண்றாங்க அதை செலக்ட் பண்ணிருங்க. ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம யாருக்கு அப்ளை பண்றோமோ அவங்களுக்கும் இப்ப நம்ம என்ட்ரி பண்ண இந்த பேர்
பேருக்கும் என்ன ரிலேஷன். அப்ளை பண்றவங்களுக்கு நம்ம என்ட்ரி பண்ண நேம் வந்து ஃபாதர் அப்படின்னா ஃபாதர் அப்படின்னு செலக்ட் பண்ணிருங்க. நம்ம ப்ரொஃபஷனல்ல பாருங்க உங்களுக்கு கவர்மெண்ட், ஹவுஸ் ஹோல்டு, பிரைவேட் இந்த மாதிரி போட்டிருக்கு. நான் வந்து இவங்களுக்கு பிரைவேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா இதுல பாருங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டா, சேலரியா, பிசினஸா, ரெண்டா, அதர்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. நான் இதுல அதர்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். இங்க இருக்க இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மாசம் எவ்வளவு சேலரியோ அதை நீங்க என்ட்ரி பண்ணணும். இப்ப நான் என்ட்ரி பண்றேன் உங்களுக்கு 6500 ரூபாய் அப்படின்னு என்ட்ரி பண்றேன். அதுக்கு கீழே அதர்ஸ் அப்படிங்கறதுல இதுல அவங்க என்ன தொழில் பாக்குறாங்களோ அதை எழுதணும். நான் ஃபிஷர்மேன் அப்படின்னு எழுதிட்டேன். இதுல மற்றவர்கள் அப்படின்னு இருக்க பாக்ஸ்ல மீனவர் அப்படின்னு டைப் பண்ணி டேப் கொடுத்தேன். அது தமிழ்ல வந்துருச்சு. இதுல பாருங்க நீங்க என்ட்ரி பண்ண இன்கம் மந்த்லி 6500 ரூபாய். அதனால அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் 78000 ரூபாய் காமிச்சிருச்சு. இப்போ நீங்க இந்த ஆட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம என்ட்ரி பண்ண டீடைல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் ஆயிடுச்சு. இது எதுவும் நீங்க தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல பாருங்க டெலிட் அப்படின்னு இருக்குல்ல, இது கிளிக் டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து இந்த இடத்துல அப்ளிகேட்டோட அம்மா நேம், அவங்க பெயரை தமிழ்ல இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுறேன். அடுத்து அவங்களுடைய வயசு, அடுத்து அவங்களுடைய ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா மதர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு இருக்குது. சோ ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே நீங்க செலக்ட் பண்ண வேணாம். அவங்களுக்கு ஏதோ வருமானம் இல்லை அப்படின்னா ஆஃப் இன்கம் எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம். இந்த ஆட் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணிருங்க. அடுத்து அதே மாதிரி இங்கிலீஷ்ல பெயர், தமிழ்ல பெயர், ஏஜ், ஆனா பெண் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா நான் அப்ளிகேட்டுக்கு பிரதர் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். கீழே ஆட் அப்படிங்கறத கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நேம், பெயர் தமிழ்ல அப்படி டைப் பண்ணிட்டு ஏஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆனா பெண் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்ல நம்ம யாருக்கு அப்ளை பண்றோமோ அவங்களுக்கு தான் இது. ஸோ செல்ஃப் அப்படிங்கறத செலக்ட் பண்றோம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே என்ட்ரி பண்ணாம ஆட் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டோம். இதுல வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வீட்டுல ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் 78000 ரூபாய். வேற யாருக்கும் இன்கம் இல்ல, அதனால நம்ம கொடுக்கல. வீட்டுல இருக்க அனைத்து மெம்பரையுமே நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம், நேம், டீடைல், ரிலேஷன்ஷிப் எல்லாமே. இப்போ இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிப்போம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க போட்டோ, ஐடி ப்ரூஃப், ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அது எப்படி ரெடி பண்ணணும், என்ன ஃபைல் சைஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க அதே மாதிரி என்ட்ரி பண்ணிருங்க. இப்போ நான் என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறத நான் ஓரளவு சொல்றேன். வீடியோ எண்டில் அது ஃபுல்லா எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க மாதிரி நீங்க போட்டோஸை ஜேபிஜி ஃபார்மேட்ல வச்சுக்கோங்க. மத்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ரெண்டையுமே நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்கோங்க. அது 200 கேபிக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு போட்டோ பாத்தீங்கன்னா 50 கேபிக்குள்ள இருக்கணும். போட்டோ 250 250 பிக்சல் அப்படிங்கிற சைஸ்ல ஹைட் அண்ட் விட்த்ல இருக்கணும். இது எல்லா ப்ரூஃபையும் நீங்க கிளியரா ஸ்கேன் பண்ணி ஏத்தி இந்த ஃபைல் கன்வர்ஷனுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. எப்படி மாத்தணும் அப்படின்னு தெரியலன்னா நான் கடைசியில டீடைலா கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் போட்டோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர்ல 1 அப்படின்னு என்ட்ரி பண்ணிட்டு இங்க ஆட்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல எங்க அந்த போட்டோ சேவ் பண்ணிருக்கீங்களோ அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு வந்துரும். அப்லோட கிளிக் பண்ணிருங்க. இப்போ பாருங்க அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் ஆயிருச்சு. இதுல ஏதோ கரெக்ஷன் இருந்துச்சு, தப்பா அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெலிட் அப்படிங்கறத கொடுக்கலாம். இல்ல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த செலக்ட் டாக்குமெண்ட்ல வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கறத கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர்ல 2 அப்படின்னு என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஆடுங்கறத கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட் உங்க ஆதார் கார்டு எங்க இருக்குதோ அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அப்லோடுன்னு வந்துருச்சு பாருங்க, அந்த அப்லோட கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரூஃப் அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் 3ன்னு கொடுத்து இந்த ஆட் அப்படிங்கறத கொடுத்து ஃபைல் எங்க இருக்குதோ அதை ஆட் பண்ணிருங்க. இப்போ ஸ்மார்ட் கார்டுன்னு ஆட் பண்ணிட்டேன். இப்போ அப்லோடுன்னு கொடுத்தது இந்த இடத்துல பாருங்க இப்போ ஆட் ஆயிடும். பாருங்க இப்போ அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ 3 ப்ரூஃப், போட்டோ, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு 3மே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குதுல, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்ம் உங்களுக்கு பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகும். இப்போ நமக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இந்த இடத்துல சைன் பண்ணணும். உங்ககிட்ட பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிரிண்ட் எடுத்து இந்த இடத்துல சைன் பண்ணி திரும்ப ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்ககிட்ட சைன் இமேஜா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எப்படி யூஸ் பண்றது சொல்றேன். இல்ல நீங்க சைனை இமேஜா ஏத்தி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க கம்ப்யூட்டர்ல சைன் பண்ணலாம், அது எப்படின்னு சொல்றேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இடத்துல பாருங்க ஒரு பென் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஆட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க டைப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி உங்க நேம் டைப் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட சிக்னேச்சர் இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜ்ல போய் உங்க சிக்னேச்சர் இமேஜ் அப்லோட் பண்ணி அப்ளை அப்படிங்கறத கொடுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிரா அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்றேன். இந்த டிராவை கிளிக் பண்ணிட்டு யாருக்கு நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்றனோ அவங்கள வந்து மோஸ் அவங்க கிட்ட கொடுத்து இந்த இடத்துல அவங்க சிக்னேச்சரை நான் டிரா பண்ண சொல்லிட்டேன். சோ அவங்க அவங்களுடைய சிக்னேச்சரை இந்த இடத்துல டிரா பண்றாங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்றேன். அவங்களுடைய பெயர் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு.
வந்துருச்சு. நீங்க மவுஸ் வரல அப்படின்னா எந்த இடத்துல மாறி இருந்தாலும் மவுஸ் கிளிக் பண்ணி நீங்க இழுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது ரீசைஸ் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் எப்படி சைன் அப்லோட் பண்றது, சைன் பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் தனியா போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்னேச்சர் ஃபைலை நீங்க ரெடி பண்ணிட்டு இந்த பேஜுக்கு வந்து செலக்ட் டாக்குமெண்ட்ல செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர்ல 4 அப்படின்னு கொடுத்து இந்த ஆடுங்கிறதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபைலை நீங்க ஆட் பண்ணி பக்கத்துல அப்லோடுன்னு வரும். அதை அப்லோடு கொடுத்துருங்க. இப்ப பாருங்க அப்லோடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து இவங்க கேட்டிருந்த 4 டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜ்ல இந்த அக்ரி அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. 60 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணணும். இதுல உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR, UPI இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வசதியோ நீங்க அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் QR அப்படிங்கறத யூஸ் பண்ண போறேன். ஸோ QR அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது உங்களுக்கு பாருங்க ஸ்கேன் QR அப்படிங்கிற இடத்துல இந்த பாக்ஸ் காட்டுறாங்க. பிம் UPI அப்படிங்கறத கிளிக் பண்ணதும் செலக்ட் யுவர் QR அப்படின்னு கேட்கும். இதுலயே ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி பிம் UPI அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இப்போ மேக் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கான QR கோட் ஜெனரேட் ஆயிருச்சு. இதை ஸ்கேன் பண்ணி நான் 60 ரூபா பே பண்ணிட்டேன். இதுக்கான ஸ்கேனிங் டைம் 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் ஆனதும் பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல லோட் ஆகுது. பேக்ல லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற ப்ரௌசர்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் காட்டும். ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஃபைல்லே நீங்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் பார்க்கலாம். இந்த நம்பர் பாத்தீங்கன்னா TN- அதாவது TN- அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி தான் நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். நீங்க அப்ளை பண்ண இன்கம் சர்டிபிகேட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, கம்ப்ளீட் ஆயிடுச்சா, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எல்லா டீடைலும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்டேட்டஸ் லாகின் பண்ணியும் லாகின் பண்ணாமையும் எப்படி நீங்க செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதற்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெளிவா. இந்த வீடியோலயே கண்டினியூவா லாகின் பண்ணி எப்படி செக் பண்றது அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணல, இல்ல மிஸ் ஆயிருச்சு, இல்ல நமக்கு ஜென்ரேட் ஆகி வரல அப்படின்னா அதை எப்படி நம்ம சர்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதோட கண்டினியூவா நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இசிஐ வெப்சைட் போயிட்டு இந்த பேஜ்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிச்சு லாகின் பண்ணிக்கணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜ்ல செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுக்கு போயிட்டு ஃப்ரம் டேட் நீங்க எந்த தேதியில நீங்க வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டையும் டூ டேட்ல அதே டேட்டையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கறது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இதுலயே வந்துடும். அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது கீழே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா யார்கிட்ட இப்ப அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது, விவோ, RI இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த அப்ளிகேஷன் பாஸ் ஆகி கடைசியில உங்களுக்கு வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு VAO 2 பேர்ட்டையும் பாஸ் ஆயிடுச்சு. இப்படியே ஓவரால் கிட்டே அந்த ஸ்டேட்டஸ் மாறி மாறி கடைசியில் அப்ரூவல் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. எனக்கு ஃபுல்லா அப்ரூவ் ஆகி டாக்குமெண்ட் எனக்கு வரதுக்கு 1 வீக் டைம் ஆயிடுச்சு. தினமும் ஸ்டேட்டஸ் செக் பண்ண போது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எதற்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அவங்க இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரீஅப்ளை பண்ணலாம். ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரீஅப்ளை பண்ணலாம். இப்போ ரிஜெக்ட் பண்ண போதும் டாக்குமெண்ட் கிளியரா இல்ல, போட்டோ கிளியரா இல்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு இல்லாட்டி திரும்ப நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க கரெக்டா கிளியரா எடுத்து அப்லோட் பண்ணி திரும்ப நீங்க அப்ளை பண்ணுங்க. எனக்கு 1 வீக் கழிச்சு ஃபுல்லா அப்ரூவல் ஆனதும் கமாண்ட் கீழே இந்த இடத்துல பாருங்க சர்டிபிகேட் அப்படின்னு போட்டு கீழே டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணதும் எனக்கு இன்கம் சர்டிபிகேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. பாருங்க நான் அப்ளை பண்ண இன்கம் சர்டிபிகேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த ஐடி ப்ரூஃப் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் கண்டினியூவா போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கேன் எப்படி கிரியேட் பண்றது, ஐடி எப்படி கிரியேட் பண்றது, PDF எப்படி சைன் அட்டாச் பண்றது, இந்த சர்டிபிகேட்ல கீழே சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணணும், அது எப்படி பண்றது, இதற்கான வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து இல்ல இதுவரையும் உங்களுக்கு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நான் இப்போ போடுறேன். இப்போ கூகுள் போயிட்டு போட்டோ ரீசைஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டோட லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க அப்ளிகேஷன் போட்டோவை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஹைட் விட்த் ரெண்டுமே கேக்குறாங்க. இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கறது பிக்சர்ல மாத்திக்கோங்க. இது ரெண்டையுமே 250 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. இந்த லாக்கை கிளிக் பண்ணி எடுத்துருங்க. இது 250 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கோங்க. ரிசல்யூஷன் வந்து 200 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபார்மட் JPG அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ரீசைஸ் இமேஜ் அப்படிங்கறத கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இமேஜ் இப்போ ரீசைஸ் ஆயிடுச்சு. டவுன்லோட் இமேஜ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன இமேஜ் நீங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோட்ல போய்
இமேஜை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த டீடைல்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு டைமென்ஷன் அப்படிங்கிற இடத்துல 250 x 250 அப்படின்னு இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இமேஜ் அப்லோட் ஆகும். ரெண்டாவது இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க சைஸை பாத்தீங்கன்னா இது 50 கேபிக்குள்ள இருக்கணும். நமக்கு இது 10 கேபிக்குள்ள தான் இருக்குது. சோ பிரச்சனை இல்ல. அப்படி உங்களுக்கு கேபி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதுல குவாலிட்டி இருக்கு பாருங்க. இந்த குவாலிட்டியில நீங்க 80 60 50 அப்படின்னு கொடுத்து ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண போது உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் எத்தனை எம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுல காட்டிடும். சோ உங்களுக்கு 50க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீசைஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 50க்கு மேல இருந்துச்சுன்னா இதுல குவாலிட்டியை குறைச்சிக்கோங்க. சோ இப்படிதான் இமேஜ் ரெடி பண்றது. அடுத்து ப்ரூஃப் ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கூகுள்ல இமேஜ் டு பிடிஎஃப் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர ஓபன் பண்ணிக்கோங்க. எனக்கு ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிற வெப்சைட் வருது. இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல செலக்ட் ஜேபிஜி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க என்னுடைய 2 ஆதார் கார்டு இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க இதுல போர்ட்ரேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு A4 சைஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கடைசியா மெர்ஜ் ஆல் இமேஜ் இன் ஒன் பிடிஎஃப் அப்படிங்கறத கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய 2 இமேஜ் ஒரே பிடிஎஃப் ஃபைல்ல கன்வெர்ட் ஆகுது. இப்ப பாருங்க the image has been converted to PDF அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் PDF அப்படிங்கிற ஆப்ஷன் கேக்குது. நான் கிளிக் பண்ணது எனக்கு PDF ஃபைல் டவுன்லோட் ஆச்சு. இதை கிளிக் பண்ண ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நான் அப்லோட் பண்ண 2 இமேஜ் ஒரே PDF ஃபைல்ல அப்லோட் ஆயிடுச்சு. இந்த ஃபைலை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு 132 KB இருக்கு. நமக்கு இது 200 KBக்குள்ள தான் இருக்கணும். சோ 132 KB அப்படிங்கிறது நமக்கு போதுமானது. இதே மாதிரி இதே வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வச்சிருக்க ரேஷன் கார்டையும் இதே மாதிரி ஒரே ஃபைலா கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபைலுக்கு கொண்டு வந்துருங்க. அப்படி உங்களுக்கு நீங்க வச்சிருக்க ஃபைல் வந்து உங்களுக்கு 200 KBக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கூகுள் போயிட்டு ரெடியூஸ் PDF ஃபைல் சைஸ் அப்படின்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் வர லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய PDF ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அந்த இமேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படிங்கறது லெஃப்ட் சைடு கொடுத்திருப்பாங்க. சோ இதுல லெஸ் ரெக்கமெண்டட் கம்ப்ரஷன் அப்படிங்கறது நீங்க கொடுத்து ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கான சைஸ் கிடைச்சிரும். அப்படி இல்ல அப்படின்னா லெஸ் கம்ப்ரஷன் அப்படிங்கறத கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கம்ப்ரஸ் பண்ணி இந்த ஃபைலை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கடைசியா அப்லோட் பண்ண போதும் உங்களுக்கு ஈஸியா நீங்க அப்லோட் பண்ணிடலாம். அந்த டைத்துல நீங்க எதுவுமே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.